வாவ்! என்ன கார் அது? ஒரு வித்தியாசமான ஒரு கார் ரிவர்ஸ் எடுத்துட்டு இருக்கு. ஓ! அது நம்மள பார்த்தா வந்துட்டுருக்கு. என்ன கார் வருது? ஒரு ஒயிட் கலர் காரு. ஓ! ஃபியட் வண்டியா? ஆமா, ஃபியட் புண்டோ. சிவகாசி எஸ்டி கார்ஸின் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னா, ஃபியட் புண்டோ. இது 2016 வருஷத்தில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஆனால் கஸ்டமர் வாங்கினது 2017 வாங்கியிருக்கிறாங்க. இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. டயர் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் பாருங்கள், நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு அருமையான டீசல் வண்டிங்க. டீசலில் மைலேஜ் செம்மையாக கொடுக்கக்கூட ஒரு வண்டிங்க. இந்த வண்டி வந்து பார்த்து சொல்லணும் அப்படின்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்லா நீட்டாக வச்சுருக்கிறாங்க. பாருங்க, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இந்த வண்டியில் வந்து ஒரிஜினாலிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இப்போ நம்மளோட எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக பார்த்துட்டோம். எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராட்சோ இல்லாத அளவுக்கு வண்டி நல்ல ஒரு நீட்டாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபாக் லாம்ப் இதில் வந்துடுதுங்க அந்த வண்டியில். வாங்க அடுத்து இந்த வண்டியோட இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உள்ளே வந்து நம்ம இப்போ டோர் ஓப்பன் பண்ணுறோம். உள்ள இன்டீரியர்ஸ் பாருங்கள் வந்து ஃபுல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. சீட் கவர் எல்லாமே பார்க்க நல்ல ஒரு நீட்டாக இருக்குதுங்க. அடுத்து பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அப்படி தான், அதுவும் சீட் கவர் பிளாக்ல இருக்குது. நல்ல ஒரு நீட்டாக இருக்குங்க. எந்த ஒரு சீட்டில் கிழிஞ்சதோ எதுவும் இல்லாத அளவுக்கு இருக்குது. அடுத்து இதாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து டேஷ்போர்ட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. இப்போ வந்து உள்ள கீ வந்து இன்சர்ட் பண்ணுறோம். நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி வந்து ஏசி வெண்ட் இருக்குது. அது கீழே ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்துருக்கு. கீழே வந்து ஏசியோட ஆன் ஆஃப் சுவிச்சஸ் பட்டன்ஸ் இருக்குதுங்க. அடுத்து இந்த வண்டி எவ்வளவு ஓடி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டீரிங் கண்ட்ரோல் இந்த வண்டியில் வந்ததுங்க, அது சொல்லி ஆகணும். அடுத்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 92,219 கிலோமீட்டர் மாத்திரம் தான் ஓடி இருக்குங்க. டீசல் வண்டியில் வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னா ஒரு ப்ராப்ளமே கிடையாது. வண்டி ஒரு நல்ல பக்கா கண்டிஷனில் இருக்குன்னு தான் நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. பாருங்கள், நல்லா வந்து இப்படி முன்னாடி டேஷ்போர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லியே ஆகணும். அடுத்து வந்து பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து இன்டீரியர்ஸ் வந்து க்ளீனாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்து வந்து பாருங்கள், பின்னாடி வந்து பூட் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து கீயை வச்சு பூட் ஸ்பேஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பெருசாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். இது அந்த வண்டி வந்து ஓவரால் வியூங்க. பாருங்கங்க, நல்ல வண்டி வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ வந்து இந்த வண்டி வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி தாங்க இருக்கும். இது நல்ல ஒரு வந்து ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள்னு கண்டிப்பாக சொல்லணும். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சுங்க. நீங்கள் இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணி இன்சூரன்ஸ் மட்டும் இங்கே ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்டி கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3,80,000 மட்டும்தாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வண்டி கிளம்பிடுச்சு, நானும் கிளம்புறேன். பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். டெய்லி ஒரு அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. பை பாய். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.